சிவப்பு கடாரியை வந்து பலி செலுத்துறாங்க. நான் போட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பைரன் ஸ்டீன்சன் அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க சிவப்பு கடாரியை வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து செலுத்திட்டோம். அதுக்கான விளக்கம் தான் நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் நிறைய விதமான இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்க உண்மையாவே நாங்க செலுத்திட்டோம். இது ரிகல்சல் கிடையாது. அதுக்கான பர்ஃபெக்டான சிவப்பு கடாரி நாங்க சூஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அது வந்து மவுண்ட் ஒலிவுக்கு வெளியே நாங்க வச்சு பலி செலுத்துறோம். அதோட சாம்பலும் அதை நாங்க எப்படி எரிச்சோம் அதை எல்லாமே வந்து அவங்க வந்து போட்டோவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க போஸ்ட் பண்ண போஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் வந்து ப்ரீச் மூலிமா வந்து அதாவது ஆசாரியா மூலிமா நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அது ஓல்டு தோரா நம்ம வந்து பைபிள் யூஸ் பண்ணால் அவங்க வந்து தோரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓல்டு தோரா முறைப்படி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இதுதான் பர்ஃபெக்டான சிவப்பு கடாரி. நாங்கள் பலி செலுத்துறது உலகம் வந்து வேகமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இது பலி செலுத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேசியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வேர்ட் ஆஃப் காடை வந்து பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுவே வந்து டெம்பிள் இன்ஸ்டியூட் வந்து அவங்க அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நாங்க வந்து 3வது ஆலயம் வந்து சீக்கிரமா கட்ட போறோம், இதுதான் அந்த ரைட் டைம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து சிவப்பு கடாரியை பலி செலுத்திட்டாங்க. அதுக்கான சாம்பலும் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா சாம்பல் எடுத்து வச்சாதான் அந்த சுத்திகரிப்பு தண்ணின்னு அந்த சாம்பலையும் அந்த ரத்தத்தையும் கலக்கி தான் வந்து ஆலயத்துல வந்து தெளிக்க முடியும். எப்படி வந்து இளைய ஆசாரியன் வந்து அது அவங்க விரல்னால எடுத்து வந்து போய் 7 தடவை அந்த ஆசரிப்பு குணத்தை தெளிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த சிவப்பு கடாரியும் அதோட ரத்தத்தையும் அந்த சாம்பலும் சுத்திகரிப்பு தண்ணினால மிக்ஸ் பண்ணி அந்த ஆலயத்தை அதாவது 3வது தேவாலயத்துல வந்து தெளிக்க போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அந்த ரத்தம் சாம்பல் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இனி வந்து அவங்க கட்ட போற ஆலயத்துல தெளிக்கிறது மட்டும்தான் பாக்கியம். ஸோ அந்த ஆலயத்தை கட்டுற பண்ணி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க சீக்கிரமா இதை வந்து கட்ட போறோம் அப்படின்றத அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஆலயம் வந்து கட்டுனா முன்னாடியே அந்த வருகை வந்துடும். ஆண்டு நம்மள எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த ஆலயம் வரதுக்கு முன்னாடி இந்த மாம்ச ஆலயம் பரலோகத்துக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். வருகையில காணப்படுற பிள்ளைங்கன்னா நம்ம இருக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் கேட்போமா, ஆண்டவரே இயேசுப்பா இந்த 3வது ஆலயம் வரப்போகுதுப்பா, அதுக்கான பலி செலுத்துற வேலைகள் அதுக்கான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க இயேசுப்பா. நான் வந்து விழிப்புணர்வா இருக்கணும், ஜெபம் பண்ணி விழுத்திருக்க பிள்ளையா இருக்கணும், விசுவாச உறுதியா இருக்கணும், உங்க வருகையில நான் காணப்படணும்ப்பா. என் ஆவி ஆத்மா சரீர காதுல உங்களுடைய கால சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. வருகையப்போ என்னை நினைவு கூறுங்க. எடுத்துக்கொள்ள பாத்திரமானா நான் இருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மனவாட்டியா நான் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்க வழி நடத்துங்க. கருத்தால் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்பா. அவை பெரிய நாமத்தை ஜெபிக்கிறேன் ஆமென் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும். நிச்சயமா ஒரு நாளும் வருகை கேட்ட சிந்தனையும் ஆயத்தங்களும் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியை செஞ்சு கொண்டுட்டே இருப்பா. விசுவாசத்தோட கேட்போம். ஆமென்.